உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சில ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி என்பவர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த 42 நாட்கள் உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருந்து பலன்களை கொடுக்க போகுது. இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில் ஒரே போராட்டம் தான். சின்ன வயசில் ஆரம்பிச்சுலேருந்து படிக்கிறதுலேருந்து, வேலையிலேருந்து, தொழிலிருந்து, திருமணத்திலேருந்து, அப்பா அம்மா வாழ்க்கை ஒரு போராட்டத்துடன் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். போதும் சார், வாழ்க்கையில் நிறைய கடன்பட்டேன், நிறைய அசிங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வேலையில் நேர்மையாக இருக்கேன், நான் நியாயமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, எல்லாருமே ஏமாத்துறாங்க, நான் அதை தப்பு சொன்னால் நீ உன் வேலையை பாருன்னு சொல்லி என் மேலே கோவப்பட்டு நிறைய இடத்துல வேலை போயிருக்கு, நிறைய பேர் என்ன கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை பணம் எங்கேயா விரயமாகக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே உறவுகள் நிறைய பேர் நீங்கள் அவமானப்படுற மாதிரி சில நேரங்களில் சில சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி காலத்தில் அதிகமாக நடக்குது. அது முக்கியமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் அந்த 7.5 சனியில் இருந்திருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வந்துட்டுருக்கீங்க. இல்லை சார், அடுத்த நிலைக்கெலாம் வரல சார், இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒரு ஊழ்வினை காரணமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த தனுசு அப்படின்னாவே ஒரு குதிரை, ஒரு வில்லம்பு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசின்னு அர்த்தம். அப்போ அந்த ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்குன்னா ஏதோ ஒரு ஊழ்வினை காரணமாக இருக்கும். அதனால் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு வாழ்க்கையை மாற்றிக்கிறது நல்லது. இப்போ இந்த உபஜயஸ்தானத்தில் என்ன சார் நடக்கும்னா, இந்த மாதிரி பலவிதமான வாழ்க்கையில் உங்களுக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஒன்று. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு ஆரம்ப நேரம் தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வேலையில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 42 நாட்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சார் வேலையில் ஏற்கனவே இருக்கேன் சார், நான் ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, நான் நேர்மையாக இருக்கேன், நியாயமாக இருக்கேன் அப்படின்னா மாறக்கூடிய ஒரு நேரம். அதுவும் முக்கியமாக தனுசு ராசியில் இருக்கீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது சார் உங்களுக்கு. நீங்கள் மாறி தான் சார் ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் நான் 50 வயசு ஆச்சு சார், 55 வயசு ஆயிடுச்சு சார், எனக்கு எங்கே சார் வேலை கொடுப்பாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. இல்லை சார் நான் இந்த வேலையை விட்டு போயிட்டா இந்த வேலையை யாரும் மற்றவங்க செய்ய முடியாது சார், அதுதான் உங்கள் பிரச்சனையே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வேலை மாற்றம் பண்ணுங்கள். அது எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி வேலை மாற்றம் பண்ணுங்கள். முடிஞ்சா ஏதாவது ஊர் மாற முடியுமா, இடம் மாற முடியுமா அப்படின்னு வேலை மாற்றம் தேடினீங்கன்னா உறுதியாக நல்ல பதவியில், நல்ல பொசிஷனில், நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இதை விட ஒரு சிறப்பான நேரம் எதுவுமே கிடையாது சார். சூப்பராக கிடைக்கும். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி இது மாதிரி கஷ்டங்கள்லாம் நஷ்டங்கள்லாம் சந்திச்சிட்ருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், அங்கே போய் தொழில் பண்ணி கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, அங்கே ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு.
அது முக்கியமாக ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியை அவங்க மூலயமா வருமானம் உண்டு, அதனால அவங்க மூலயமா அவங்க ஏதாவது வேலை பார்க்கறது செய்கிற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களை விட உங்கள் மனைவி பயங்கர புத்திசாலியாக தான் இருப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களை விட உங்கள் கணவர் பயங்கர புத்திசாலியாக தான் இருப்பார். அப்போ அவங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக ஏதாவது வருமானம் வரத்துக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வெற்றி பெறக்கூடிய நேரம். எல்லாத்தையும் உங்கள் தலையை போட்டு இழுத்து மாட்டிக்காதீங்க, அதான் பிரச்சனையே தனுசு ராசிக்கு. அப்போ சில விஷயங்கள்லாம் அதுலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் ராகு பயிற்சியின் மூலமாக சேர்க்கை மூலமாக நடக்க போது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். தொழில் செய்கிறவங்க தொழிலை மாற்றுவதற்கான நேரம், இல்லை தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதிக முயற்சிகள் செய்து லாபங்களை ஈட்டக்கூடிய நேரம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அவன் ஏமாத்துறான் இவன் ஏமாத்துறான்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு 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 ரேட்னு ஒன்று வச்சுருப்பீங்க, அதில் இம்மீடியட்டாக ஒரு 30% ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. காரணம் என்ன கேட்டால் தனுசு ராசி என்பதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும், நியாயமாக பிஸ்னஸ் பண்ணணும். தப்பு கிடையாது, நேர்மை நியாயம் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் கம்மியான லாபத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தான் பிரச்சனை. இப்போ நிறைய பேர் இந்த நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் யாராவது தொழில் பண்ணுறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அப்போ கண்டிப்பாக இம்மீடியட்டாக நீங்கள் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய நேரம். நீங்கள் எங்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அங்கெல்லாம் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடிய நேரம். புதுசாக நீங்கள் தொழிலில் ஒரு மாற்றத்தை நோக்கி லாபத்தை நோக்கி நகரக்கூடிய நேரம். அது உங்ககிட்ட திறமை இருக்குது, எல்லா விதமான உழைப்பு இருக்குது, எல்லாமே உங்களால் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், சிறப்பாக வாழ்வீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இடம் விற்கும், வீடு விற்கும். நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இடம் விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க, வீடு விற்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு லோன் போயிருப்பீங்க டாக்குமெண்ட் வச்சு, அந்த லோன் போனதுனால சரி இடத்த விற்று லோனை கட்டலாம் முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடனை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் சண்டை பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக எல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம். முக்கியமாக நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருப்பீங்க. அக்கௌண்ட்ஸில் ஏதாவது எப்படியாவது சிஏ ஃபைனல் கிளியர் பண்ணிடணும், சிஏ நம்ம முடிச்சிடணும், அதேமாதிரி கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடணும், டெட் எக்ஸாம் எழுதணும், இது மாதிரி நிறைய டீச்சர் வேலைக்கு போயிடணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அதற்கான முயற்சிகள் செய்து தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணுங்க. அப்போ அதெல்லாம் ஜெயிக்க முடியுமா சார்? ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தனுசு ராசி என்பவர்கள் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நிறைய தோல்விகளை அவமானங்களை சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் தனுசு ராசினா என்ன சொல்லுன்னா, ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகமான உழைப்புகளை போடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் உழைப்பை போடுறேன் சார், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது சார், அது காரணம் ஏதோ ஒரு தடை இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதுமாதிரி நிறைய தனுசு ராசி என்பது கவர்மெண்ட் சர்வீசஸில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தேவையெல்லாம் உங்களுக்கு பழிகள் விழுந்திருக்கும், அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த 42 நாட்கள். அதை செஞ்சுக்கோங்க. உங்கள் சுயஜாதத்தையும் பார்த்துட்டு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு வாழ்க்கையில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் அப்படியே டோட்டலாக மாறிடும். இதுக்கப்புறமா நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை அமைப்பு உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதை நீங்கள் அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகிறீங்கிறத பொறுத்து தான் கண்டிப்பாக அடுத்த நகர்வு இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி,
அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.